பாலகிருஷ்ணா நடிப்பில் உருவாகியிருக்கும் அகண்டா 2 திரைப்படம் இன்று வெளியாவதாக இருந்தது. கண்டிப்பாக இந்த படத்தில் பாலையாவின் ருத்ரதாண்டவம் இருக்கும் என்று ரசிகர்கள் மிகவும் ஆவலாக இருந்தார்கள். ஆனால் படத்தின் ரிலீஸ் தள்ளி போயிருக்கிறது. இது அவரது ரசிகர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தெலுங்கு திரையுலகினருக்கும் ஷாக்கை கொடுத்திருக்கிறது. என்டிஆரின் மகனான நந்தமுரி பாலகிருஷ்ணாவுக்கு பெரிய அறிமுகம் தேவையில்லை. குழந்தை நட்சத்திரமாக நடிக்க ஆரம்பித்து பிறகு ஹீரோவாக மாறியவர். 90களில் ஆரம்பித்து இப்போது வரை அவரது நடிப்பு பயணம் ஓயாமல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. விரைவில் ரிட்டையர்ட் ஆகிவிடுவார் என்று பலரும் கூறிய சூழலில் இளம் ஹீரோக்களுக்கு போட்டியாக நடிப்பில் பிஸியாக இருக்கிறார். அவரது நடிப்பில் கடைசியாக டாக்கு மகாராஜ், வீரசிம்மா ரெட்டி, பகவத் கேசரி, அகண்டா ஆகிய படங்கள் வெளிவந்தன. இதில் பகவந்த் கேசரி சூப்பர் வரவேற்பை பெற்றது. அந்த படத்தை தான் நடிகர் விஜய் ஜனநாயகன் என்கிற பெயரில் ரீமேக் செய்கிறார் என்ற ஒரு பேச்சும் உண்டு. மற்ற படங்களும் சொல்லிக் கொள்ளும்படியான ரெஸ்பான்ஸை பெற்றன. இவற்றில் அகண்டா திரைப்படத்தின் 2ஆம் பாகத்தை தற்போது உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த படத்தையும் முதல் பாகத்தின் இயக்குனரான போயப்பட்டி சீனு தான் இயக்கியிருக்கிறார். முதல் பாகம் ஓரளவுக்கு வரவேற்பை பெற்றாலும் அது அதிகம் ட்ரோலுக்கும் உள்ளானது. முக்கியமாக படத்தின் ஆக்ஷன் காட்சிகள் எல்லாம் மீம் மெட்டீரியலாகவே மாறின. எனவே அதுபோன்று இதில் நடந்துவிடக்கூடாது என்பதில் படக்குழு திட்டவட்டமாக இருந்தது. இந்நிலையில் டிசம்பர் 5ஆம் தேதியான இன்று படம் ரிலீஸ் ஆவதாக இருந்தது. ஆனால் படம் இன்று ரிலீஸ் ஆகாது என தயாரிப்பு நிறுவனம் அறிவித்திருக்கிறது. இது குறித்து 14 Reels Plus நிறுவனம் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில், எதிர்பாராத சூழ்நிலையால் அகண்டா 2 திரைப்படம் திட்டமிட்டபடி வெளியாகாது என்பதை வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த படம் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் என்பது எங்களுக்கு தெரியும். இந்த முடிவை சாதாரணமாக எடுக்கவில்லை. இது எங்களுக்கு வலிமிகுந்த தருணம். உங்கள் ஏமாற்றத்தை எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. விரைவில் புதிய அப்டேட் சொல்லப்படும் என குறிப்பிட்டிருந்தது. சூழல் இப்படி இருக்க அகண்டா 2 ரிலீஸ் தள்ளிப்போவதற்கான காரணம் தெரிய வந்திருக்கிறது. அதாவது ஈரோஸ் நவ் நிறுவனத்திடம் 14 Reels Plus நிறுவனம் கடன் வாங்கியிருப்பதாகவும் அதனை திருப்பி தராததால் அந்த நிறுவனத்துக்கு எதிராக ஈரோஸ் நிறுவனம் வழக்கு தொடர்ந்திருப்பதால் தான் இந்த ரிலீஸ் தாமதம் என்று தெரிகிறது. விரைவில் இந்த கடன் பிரச்சனைகளை தீர்த்து அடுத்த வாரம் அல்லது கிறிஸ்துமஸ் விடுமுறையை ஒட்டி அகண்டா 2 திரைப்படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.